தற்போது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு சந்திரசேகர் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு சந்திரசேகர். வணக்கம் சார். இப்போ வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பாக புகார் அளிக்க பேரணியா புறப்பட்டவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். உங்களுடைய கருத்து? இந்த தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பது ஒரு எக்ஸ்பெக்டட் தான். அதில் ஒன்றும் சர்ப்ரைஸ் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் இதுவரை தன் மீது தொடுக்கப்பட்டிருக்கும் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு நம்பகத்தன்மையோடோ இல்லை ஒரு வெளி டிரான்ஸ்பரண்டாகவும் ஒரு பதில் இதுவரைக்கும் அவர்கள் தரவில்லை. இப்பொழுது குற்றச்சாட்டுகள் மேலும் மேலும் ஏற்கனவே பீகார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்லேயே எப்படி அந்த நடவடிக்கை சரியாக இல்லை என்பது ஏற்கனவே எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்தை ஒரு 3 வாரங்களாக முடக்கி மக்களிடம் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதற்கே இன்னும் சரியான பதில்களை கொடுக்கவில்லை. சுப்ரீம் கோர்ட்ல கூட சொல்றாங்க, நாங்க யாரை நாங்க டிலைட் பண்ணமோ அவங்களுடைய பேரெல்லாம் நாங்க பார்ட்டிஸ்க்கு கொடுக்கணும்னு கிடையாது, அந்த மாதிரி ஒன்றும் சட்டத்துல கிடையாதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இப்போ ராகுல் காந்தி பெங்களூர்ல மகாதேவ்புரா தொகுதியில் அசம்பிளி தொகுதியில் எப்படி குறைபாடுகள் எலக்டோரல் ரோல்ல எப்படி குறைபாடுகள் உள்ளது என்பதை பற்றி ஒரு பெரிய பிரஸ் கான்ஃபரன்ஸே போன வாரம் நடத்தினாரு. அதற்கு அப்புறமும் எலெக்ஷன் கமிஷன் ஒரு சட்ட ரீதியாக தான் ஒரு மிரட்டல் துணியில் தான் அவர்களுடைய பதில் இருந்திருக்கிறது. ராகுல் காந்தி ஒரு அபிடவிட்ல இதை பற்றி தங்களுடைய குற்றச்சாட்டுகளை அளிக்க வேண்டும், இல்லை என்றால் அவர் மீது தவறுகள் ஏதாவது இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற மாதிரி ஒரு துணியில் தான் அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்களே, ஒரு மக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை கூட்டக்கூடிய அளவில் ஒரு பதிலை தரவில்லை. அதனால் இப்பொழுது இன்னும் 2 மாதத்தில் 2.5 மாதங்களில் பீகார்ல எலெக்ஷன் வர்றது, அசம்பிளி எலெக்ஷன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த வருஷம் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, வெஸ்ட் பெங்கால், அசாம் உட்பட ஒரு 5 மாநிலங்களில் தேர்தல் நடக்கவிருக்கும் இந்த நிலையில் நிச்சயமாக எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் ஒரு தகுந்த பதில், எதிர்கட்சிகள் எடுத்து சொல்லக்கூடிய அந்த குறைகளை நிவர்த்தி செய்யும் முறையில் ஒழுங்கான ஒரு பதிலையும் நடவடிக்கையும் எடுக்க வேண்டும். அதை செய்ய மறுத்தால் உங்களுக்கு மக்களிடம் நம்பகத்தன்மை குறைந்து கொண்டேதான் வரும். இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு சந்திரசேகர்.